குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு பிப்ரவரி மந்த் பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களும் நிறைய மாற்றங்களோட ஒரே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்மளுடைய மகரத்திலிருந்து. ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு டேட்ஸில் மாறுறாங்க. ஸோ எல்லா கிரகங்களும் மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒவ்வொரு டேட்ஸ்லையும் ஒவ்வொருத்தர் மாறுறாங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி மகரத்திலேருந்து சுக்கிரன் கும்பத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு மேலே சூரியன் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. பிப்ரவரி 24ஆம் தேதி செவ்வாய் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறாரு. ஸோ எல்லாருமே ஒரு பவர் பேக்டாக ஒவ்வொரு பாவத்துக்கு மாறும்போது பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிப்ரவரி மந்த் எல்லாமே மகரத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்தெந்த ராசிக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட பிப்ரவரி மாதம் 2026 பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லக்னாதிபதி குருவே 7ல் வக்கரமாகி அவரோட பார்வை லக்னத்தில் செலுத்துறார். இந்த காம்பினேஷன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாம் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்கே ஆப்போசிட்டாக வரும் அப்படின்னு அர்த்தம். அப்போது நீங்கள் இந்த டைமில் சனி 10ஆம் பார்வையை லக்னத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போது உங்களுடைய அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான பிரச்சனைகள், 4ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த எல்லா சுகஸ்தானமும் கெடுத்து அதை தூங்க விடாமல் பண்ணுவார். உங்களுக்குமே தூக்கத்தை கெடுத்து விட்டுருவார். தாய் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தையும் தூக்கத்தை கெடுத்துருவார். அப்படிங்கிற பட்சத்தில் தாயோட நிம்மதி நமக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருப்போம். ஸோ அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 4ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய ஒரு வண்டி வாங்குறீங்க, அதாவது 3ஆம் இடம் சனி தான். அப்போ ஒரு 2 வீலர் வாங்குறீங்க, 4 வீலர் வாங்குறீங்க, இதெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து அந்த நம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களோட சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க. 2ஆம் இடத்துல சூரியன் வராரு, 2ஆம் இடத்துல செவ்வாய் வராரு, புதன் வராரு, சுக்கிரன் வராரு. அப்போ குடும்பத்தில் அதிர்ஷ்டமும் நடக்கும், பிரச்சனையும் நடக்கும். என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் நடக்கும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இந்த இடத்துல தான் வர்றாரு. அப்படிங்கும்போது என்னென்னா 2 வகையான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்க போகுது. ஸோ பிளானிங் பண்ணுவீங்க. என்ன மாதிரியான பிளானிங்? சுக்ரன் அங்கே இருக்கும்போது பொட்டிக் ஷாப் வைக்கலாமான்னு கேட்பீங்க. அப்படி இல்லாட்டி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணுவீங்க. ஏன்னா குருவும் புதனும் சேர்ந்தாலே இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்ப பலமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாமே கடன் வாங்காமல் ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிக்கலாம். ஆனால் சனியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாலே கடன் வாங்குவாங்க, தொழில் யோசனைகள் வரும், டபுளாக யோசிப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பார்ட்னர் வந்தால் நல்லா இருக்குமான்னு யோசிப்பீங்க. இப்போ பார்ட்னர்ஷிப்புமே ஆகாது. அப்போது கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் கிராஜுவலாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், ஆனால் 100% நல்லாகும். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆடை தானமோ உணவு தானமோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் தள்ளி போய்க்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல சனியோட வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாம் வரும்போது வார்த்தைகளில் 100% கவனம் தேவை. பொதுவாக நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களை தேடி பிரச்சனை வரும். ஸோ தனுர் லக்னக்காரர்கள் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து நான் சொன்ன இந்த வழிபாடுகள் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும்.